வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கமிட்டினா எங்கள் ஹோஸ்ட் பேட் அசல் கூட எபிசோட் 9 இருக்கும். நம்ம ஹல்க் இப்போதைக்கு ஜென்ரல் 14 பார்த்தீங்கன்னா தொடுத்து அடிக்க ட்ரை பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஹல்க் அவர்கிட்ட இந்த எஸ்கேப் ஆக பார்த்தாலும் இப்போ ஃபைனலாக 14 ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு? இந்த முறையாச்சும் 14 ஹல்கை டிஃபீட் பண்ண முடியுமா பார்ப்போம். ஹல்க்கு திரும்பவும் தப்பிச்சிட்டாங்கிற ஒரு விரக்தியில் இப்போதைக்கு ஜென்ரல் 14 பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக உருவாக்கின ஒரு ஆர்மரில் உட்காந்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த ஆர்மர் டெஸ்டிங் முடியல சார். டாக்டர் மெக்காவன் இதுக்கு என்ன அப்ரூவல் கொடுக்கல. இதை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய சிவிலியன்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கண்ட்ரோல் டேமேஜ்னு சொல்லுங்கள். இனிமேல் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மரை மாட்டியிருந்த எல்லா ஒயர்லேருந்து பிச்சு எடுத்துக்கிட்டே இப்போதைக்கு டெலிபோர்டேஷன் டிவைஸை நோக்கி போயிட்டு இருக்காரு. சார் இன்னும் டெஸ்டிங் முடியாத அந்த சமயத்தில் என்னால் எந்த ப்ராமிஸும் கொடுக்க முடியாது. இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டிரான்ஸ்லொகேஷன் டிவைஸ் ஆன் பண்ணுங்க, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த டிவைஸ் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. சார் சப்போஸ் நீங்கள் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த ரெடிமர் ஆர்மரை போட்டிருக்கேன். இது எனக்கு ஆக்சிஜன் அண்ட் ஸ்பேஸ் வேக்கம்லேருந்து காப்பாற்றும். உடனே ஆன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த டிரான்ஸ்லொகேஷன் டிவைஸ் மூலமாக அவர் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிடுறாரு. பின்னாடி டாக்டர் மெக்கவன் கத்திட்டே வராங்க, சொல்லி பச்சு கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி வரத்துக்குள்ளே அவர் மறைஞ்சிடுறாரு. அந்த பக்கம் இந்த ஆல்ஃபா ஃப்ளைட் சென்டரில் நம்ம அப்சார்பிங் மேன் அண்ட் டைட்டானியம் எங்கள் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டாக் சாம்சன் நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான். ஹல்க் பற்றின ஏதோ ஒரு முக்கியமான உண்மையை மறைக்கிறான். அவன் கண்ணில் எனக்கு பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த இடத்துல நம்ம ஜெனரல் 14 அப்பேர் ஆகிறாரு. ஸோ ஆல்ஃபா ஃப்ளைட் சென்டருக்கு தான் அவர் வந்திருக்காரு. வந்த உடனே அப்சார்பிங் மேனை நோக்கி ஃபென்டானல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக்கை பாய்க்க அப்சார்பிங் மேன் அந்த இடத்துல அப்படியே துகளாக பவுடராக மாட்டிடுறாரு. எதிர்க்க வந்த டைட்டானியாவையும் இந்த பக்கம் அதே ட்ரக்கை வச்சு கம்ப்ளீட்டாக நெலிஃபை பண்ணிட்டு அங்கிருந்து உள்ள போறாரு. உள்ள இப்போதைக்கு நம்ம லாங்கோஸ்கி, டாக் சாம்சன் அண்ட் பக் இவங்க 3 பேருமே இறந்து கிடந்த அந்த அபாமினேஷன் உடலை பார்த்துட்டு இருக்காங்க. லாங்கோஸ்கி, இது பார்க்க உடல் போல இல்லை, ஏதோ வித்தியாசமான பயாலஜிக்கல் ஆர்மர் போல இருக்கு, ஒரு கூடு போல இருக்கு, இது போட்டுக்கிட்ட சக்தி கிடைக்கும் போலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே அதை கேட்ட ஜென்ரல் 14 உங்களை அதை எடுக்க விட்டாதானடா அப்படின்னு சொல்லிட்டு பக் அண்ட் நம்ம டாக் சாம்சன் 2 பேருமே லாக் டவுன் பண்ணிட்டு லாங்கோஸ்கி மேலே ஏன் வைக்க லாங்கோஸ்கி கையில் கன்னோட நிற்கிறாரு. நான் உன்னை அடிச்சு கொள்றேன்டா அப்படின்னு சொல்லி அந்த கன்னை கிளிக் பண்ண அது ஜாம் ஆயிடுது. அப்பப்போ என்ன போட்டு தொடச்சி வச்சாதான்டா அது வேலை செய்யும் அப்படின்னு தன் கிட்ட இருக்க பவர்ஃபுல் வெப்பனை யூஸ் பண்ணி லாங்கோஸ்கியை நெஞ்சிலேயே சுட அந்த இடத்துல லாங்கோஸ்கி சுருண்டு விழுறாரு. ஆல்மோஸ்ட் லைக் ஃபேட்டல் டேமேஜ். அது உங்கள் உடம்புலேயே காமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், திரும்ப வரியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த அபாமினேஷன் உடலை தூக்கிக்கிட்டு எடுக்க வேண்டிய பொருளை எடுத்துக்கிட்டேன், உடனே இங்கேருந்து என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போதே ஜென்ரல் 14 அங்கேருந்து டிரான்ஸ்லோகேட் ஆகி திரும்ப ஷேடோ பேஸ்க்கே போயிடுறாரு. இந்த கேப்பில் தான் நம்ம ஜென்ரல் 14 யாருங்கிறதே பார்க்குறோம். சின்ன வயசில் ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த அவன் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் சேர்றான். ஸோ மிலிட்ரியில் சேர்ந்து இந்த பக்கம் ஹல்க் கூட நடக்கிற அந்த சண்டையில் இப்படி ஒரு மிருகத்து கூட நான் சண்டை போட்டதே கிடையாது, அவனை எப்படி கொள்றதுன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கில் நிற்க தண்டபோல் ட்ராஸ் தான் அந்த இடத்துல ஜென்ரல் 14 ஹல்க் யார், அவங்க கூட எப்படி சண்டை போகணும்னு சொல்லி எல்லா வித்தைகளையுமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த இடத்துல நம்ம ஜென்ரல் 14 ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சு அப்போதைக்கு ரெட் ஹல்கா சுற்றிட்டு இருக்கோன்னா பிடிக்கிறத ஒரு கட்டாயமாக வச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த ரெட் ஹல்க் பிடிப்பட்ட அப்புறம் தான் அது தன்னுடைய மென்டாராக இருந்த தண்டபோல் ட்ராஸுங்கிறதே தெரிய வருது. தன்னையே முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பும், மென்டாரே என்ன இப்படி ஏமாத்திட்டானே அப்படிங்கிற ஒரு கடுப்பும் தான் இப்போதைக்கு ஜென்ரல் 14 ஹல்க் மேலே ஒரு வெறுப்பை ஏற்றி வச்சிருக்கேன். இந்த காமாவால் பாதிக்கப்பட்ட மிருகங்களை நானே கொல்றேன் அப்படிங்கிற ஒரு வெறியோட இப்போதைக்கு அபாமினேஷன் உடலை தூக்கிக்கிட்டு ஜென்ரல் 14 ஷேடோ பேஸ்க்கு வராரு. சார் ஏதோ ஸ்டெல்த் மிஷன் சொல்லிட்டு போனீங்க, 4 பேர் செத்து கிடக்கிறதா ரிப்போர்ட் கிடச்சிருக்கு, என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஷேடோக்குள்ளே கலவரம் இருக்காதுன்னு யாரா சொன்னா? அந்த அபாமினேஷன் உடலை பாதுகாப்பு படுத்துக்க, கலவரத்தில் பிறந்து வளர்ந்தவன்டானா அப்படின்னு சொல்லி அந்த அபாமினேஷன் உடலுக்கு பக்கத்தில் போக அந்த உடல் மிக பெருசாக உருவெடுத்து இப்போதைக்கு ஜென்ரல் 14 தன்னுடைய ஒரு அங்கமாக மாற்றிடுது. இப்போதைக்கு அபாமினேஷன் உடல் நம்ம ஜென்ரல் 14 அதோடைய ஹோஸ்டாக சூஸ் பண்ணிக்குது. ஜென்ரல் 14 அபாமினேஷனாக மாறுறாரு. இப்போதான் கலவரத்தோட சக்தி எனக்கு தெரியுது. த பவர் ஆஃப் கேயாஸ் நான் நினச்சதை விட வித்தியாசமாக இருக்குது. ஒரு பயங்கரமாக அபாமினேஷனாக மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த பக்கம் ஜென்ரல் 14 அடிப்பட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாருமே முழிச்சுக்கிற அந்த சமயத்துலேயும் நம்ம லாங்கோஸ்கி ஸ்டில் கோமா ஸ்டேஜில் தான் இருக்காரு. டைட்டானியா செம்ம காண்டாகி உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், ஹல்க்குன்னு சொல்லி இருக்க ஹல்க் எல்லாருமே எங்களை தாட்சல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் டாக் சாம்சன் உனக்கு ஹல்கை பற்றி ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அது என்னென்னு கண்டிப்பாக நீ சொல்லி ஆகணும், சொன்னதான் உன்னை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம காண்டா வராங்க. பக்கத்தில் இருக்க நீ காண்டாக்கி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இங்கே நம்மளை தாக்குனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். திடீர்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான், அவன் எங்கிறது வந்தான், எப்படி அட்டாக் பண்ணாங்கிறத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அவன் வந்த இடத்துக்கே போக முடியுமான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போதைக்கு யார் வந்தாங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படியே ஆப்போசிட்டில் தப்பிச்சு போன நம்ம ப்ரூஸ் பேனர், பெட்டி ராஸ், மெக்கி அவங்க கூடவே இந்த அபாமினேஷன் உடம்புக்குள்ளே ஃபஸ்ட்டு மாட்டிகிட்டு இருந்த ரிக் ஜோன்ஸ் இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு இடத்துல இப்போதைக்கு இருக்காங்க. அதுலேயுமே பெட்டி இப்போதைக்கு நம்ம ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்ருக்கான். நம்ம ஹல்க்கு முடிஞ்ச அளவுக்கு பெட்டியை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காரணம் இப்போதைக்கு ப்ரூஸ் பேனர் கண்ட்ரோலில் இருக்கிறது ஜோ ஃபிக்ஸட் தான். அவர் ரொம்ப ஒரு ஜோவிலான கேரக்டர். பெட்டி ராஸ் அதை விரும்பலை. ஸோ மற்றவங்க கூட பேசும்போது அவங்க ஷீ ஹல்காக மாறிடுறாங்க. பட் ரிக் ஜோன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் அவங்க பெட்டி ராஸ் ஹியூமன் ஃபார்ம்லேயே இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக அவங்க மற்றவங்க யாருமே நம்பலை, இன்க்ளூடிங் ப்ரூஸ் பேனர். ப்ரூஸ் பேனர் அங்கேருந்து கிளம்பி மெக்கி கூட பேச மெக்கி அவருடைய சின்ன வயசு நினைவுகளை பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ அந்த சமயத்தில் ஆக்சுவலாக நம்ம ஹல்க் வந்து ரேம்பேஜாக இறங்கி பல வீடுகளை நிறைய சிவிலைசேஷனை பற்றி அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் நியூஸில் யாருமே அந்த மாஸ்டரோட கண்ணை பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துட்டுருக்கேன். நம்ம மெக்கி மட்டும் குழந்தையாக இருக்கும்போதே ஹல்கோட கண்ணை பார்த்துருக்கான். அந்த கண்ணில் ஒரு குழந்தையோட வலியும் வேதனையுமே பார்த்திங்கன்னா நம்ம மெக்கியை நோட் பண்ணியிருக்கான். அதனால தான் ஹல்க்குக்கு ஹெல்ப் பண்ண பலமுறை அவள் போராடிட்டு இருக்கான். அவங்க அப்பா இறந்துட்ட அப்புறமும் ஹல்க்கு தெரியின பயணத்தில் காரணமாக இருக்கிறது இது ஒன்று தான். மெக்கி ஜோ கூட பேசிகிட்டு இருக்க அதே சமயத்தில் திடீர்னு ஷீஹல் கடகடன்னு ஓடி வந்து அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கத்த அந்த இடத்துல ரிக் ஜோன்ஸ் பச்சை கலரில் ஒளிர்றாரு. அவர் உடம்புலேருந்து ஏகப்பட்ட காமா ரேடியேஷன் வெளியில் வந்துட்டுருக்கு. அவங்க தரைக்கு கீழே குரு மாற்றுக்கு கீழே டார்ச்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விச் மீன்ஸ் ஷேடோ பேஸ் இப்போதைக்கு குரூம் லேக்குக்கு கீழே தான் இருக்குது. பேரலாக இந்த உண்மையை ஆல்ஃபா ஃப்ளைட் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க செஞ்சிடுறாங்க. குரூம் ஆற்றில் யார் இருப்பான்னு தெரியல. பட் அங்கே தான் கடைசி இங்கே வந்து அட்டாக் பண்ணாமல் போனதாக சிக்னல் காட்டுது. அண்ட் ஏரியா 51 சுற்றி அங்கே இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி ஷேடோ பேஸ் அங்கே தான் இருக்கும் போல். நம்ம டிரான்ஸ்லொகேட்டரை அங்கே போகிற மாதிரி என்னால் மாடிஃபை பண்ண முடியும். போகலாமா? நானும் சாம்சனும் தேவையான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறோம். மற்றவங்க எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல டாக் சாம்சன் போகிறது பிரச்சனை இல்லை, பட் நம்ம அங்கே வர விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறது, எதுவும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் இப்போதைக்கு அபாமினேஷனாக மாறப்பட்ட 14 நம்ம டாக் மெகோவன் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீ அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த உடலில் அதிகமான காமா ரேடியேஷன் இருக்கு, அதுவும் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ள ஆரம்பிக்கும். இப்போவே எத்தனை இன்டர்னல் ஆர்கன் உனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரியல, பேசிகிட்டு இருக்கும்போதே மூக்கில் இருந்து பச்சை ரத்தம் வருது பாரு அப்படின்னு சொல்ல 14 அதை துதைச்சிக்கிட்டே நாங்கள் மிகப்பெரிய மிருகத்தை எதிர்த்து நிற்க போகிறோம். பவர்ஃபுல்லான வெப்பன் வேணாம், அந்த வெப்பனை நானே உருமாறிட்டேன், நான் அவனை பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. கலவரத்தோட போராடும் போது நீ என்னை தடுத்த, நம்ம தப்பாக நடக்குது அப்படின்னு அபாமினேஷன் தன்னை சுற்றி இருக்க அந்த சோல்ஜர்ஸை ஒரு வட்டமாக நிற்க சொல்கிறாரு. கரெக்டாக அந்த வட்டத்துக்கு நடுவில் அந்த கிளம்புனாங்க பார்த்தீங்களா ஆல்ஃபா ஃப்ளைட் மெம்பர்ஸ், அவங்க அழகாக வந்து இறங்குறாங்க. டாக் சாம்சன் ஷாக் ஆகிறாரு. நான் அப்போவே சொன்னேனேடா நம்ம வருது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு, அதெல்லாம் கேள்விப்படாமல் அசால்ட்டாக கிளம்பி வந்துட்டீங்கன்னு. இந்த இடத்துல டாக் சாம்சன் நம்ம 14 பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. எதை நீ அழிக்கணும்னு நினச்சியோ அதுவாகவே மாறி நிற்கிற 14, நீ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க, உனக்கு தெரியுதா? அது சாவலாம் நான் பல முறை பார்த்துருக்கேன்டா. ஒரு போரை ஜெயிக்கணும்னா பழைய இழப்புகள் பண்ணி தானே ஆகணும். டாக் சாம்சன் இதெல்லாம் விடுத்தலடா, அப்போவும் இப்போவும் எப்போவுமே விடுத்தலை, நீ தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போதே திடீர்னு நிலம் அதிர்ற சத்தம் கேட்குது. அந்த ஷேடோ பேஸு உடஞ்சி நொறுங்குது ஒரு பக்கம். என்ன நடக்குது அப்படின்னு 14 ஷாக்காக நாக் நாக் வந்துட்டேன்டா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஹல்க் அவர் டீம் மெம்பர்ஸோட அந்த ஷேடோ பேஸை கண்டுபிடிச்சி உள்ளே இறங்குறாரு. ஒரு மிகப்பெரிய போரே ஆரம்பிக்க போது சும்மாவே ஆடுற நம்ம ஹல்க் இப்போதைக்கு கொலை வெறியில் வந்திருக்காப்புல. சுற்றி யார் நிற்கிறான்னு கூட பார்க்குறதில்ல, எல்லாருமே போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பான். வா மெக்கி நாம் கிளம்புவோம் அப்படின்னு இந்த பக்கம் ரெட்ஷி ஹல்க் மெக்கி அண்ட் ரிக் ஜோன்ஸ் அங்கேருந்து கிளம்பி ஒரு முக்கியமான விஷயம் வந்து போயிட்டுருக்காங்க. ஹல்க் அவங்க டிஸ்ட்ராக்ஷனாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹல்க்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். அந்த மொத்த இடமுமே அதிருது. ஹல்கை பிடிக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருந்த ஆல்ஃபா ஃப்ளைட் மெம்பர்ஸும் இப்போதைக்கு ஹல்கை விட இந்த ஷேடோ பேஸில் இருக்கவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லி ஹல்கை பிடிக்க வந்து ஹல்க்கு கூட சண்டை போட வச்சிட்டிங்களேடா, வேற வழி இல்லைன்னு சொல்லி ஹல்கோட ஒன்றா சேர்ந்து ஷேடோ பேஸ் மெம்பரை அடிச்சு நொறுக்குறாங்க. ஹல்க் அட்டாக் பண்ணுங்க, முக்கியமாக எஸ்சி யூனிட் அவனை சுற்றி வளைங்க அப்படின்னு 14 ஆர்டர் கொடுக்க, எஸ்சி யூனிட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சோலார் எமிட்டர்ஸை வச்சு இந்த பக்கம் அந்த யூனிட் ஃபேக்கான ஒரு சூரிய வெப்பத்தை இந்த பக்கம் ஹல்க் மேலே பாய்க்க ஹல்கோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி ப்ரூஸ் பேனராக ஒரு மாதிரி ட்ரை பண்ணுது. ப்ரூஸ் பேனர் உள்ளறதே கத்துறாரு, டேய் விடிலடா, விட்டுறாத ஹல்க்கு, எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்ல ஹல்கோட உடல் லிட்டரலாக மெல்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எதிர்த்து சண்டை போட்ட ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழும்புறாரு. பேனர் சொன்னா இது பொய் அப்படின்னு ஹல்க் இப்போதைக்கு அபாமினேஷனே எதிர்த்து நிற்கிறாரு. ஜென்ரல் 14 அபாமினேஷனோட வந்து உடல் வச்சு, உனக்கு இந்த மிருகத்தோட சக்தி தெரியாதானே, ரிக் ஜோன்ஸ் புள்ள பூச்சி, இந்த முழு வெப்பனோட சக்தி அவன் யூஸ் பண்ண தெரியாமல் தத்தளிச்சான், நான் அப்கிரேட்ரா பார்க்குறியா அப்படின்னு அவர் வாயிலிருந்து அந்த ஆசிடை வெளிப்படுத்த அந்த ஆசிட் இப்போதைக்கு நம்ம ஹல்கோட உடல் முழுக்க கவர் ஆகிடுது. இந்த ஆசிட் நம்ம ஹல்கோட ரீஜென்ரேஷன் எபிலிட்டியை பாதிக்கும்.
ஹல்க்கு கதறதை பார்த்தோன்னே அந்த பக்கம் 14 மாட்டிக்கி என்னடா பண்ணுற ஹல்க் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் அந்த ஆசிட் படிச்சோ அந்த இடத்தெல்லாம் அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே ஹல்க் தான் உடம்புலேருந்து பிச்சு எடுக்கிறாருங்க. எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு சீன் மட்டும். இப்படி ஒரு சீனை பார்த்தோன்னே 14க்கு அல்லு இல்லை, இவன் கண்டிப்பாக நம்மளை பொழந்துருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இங்கேருந்து எல்லாருமே கிளம்புங்க, ரிட்ரீட் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லாருமே திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹல்க்கு சும்மா இருப்பாரா? ஹல்க் எவ்வளோ கோவப்படுறானோ அவ்வளோ பலசாலியாக மாறுவாண்டா அப்படின்னு அந்த பக்கம் நம்ம அபாமினேஷனை தூக்கி போட்டு பந்தாடுறாரு. அந்த பக்கம் ஷீ ஹல்க், நம்ம மெக்கி அண்ட் ரிக் ஜோன்ஸ் இவங்க 3 பேருமே ஷேடோ பேஸில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டான லேபை கண்டுபிடிச்சிடுறாங்க. மெக்கோவன் கீழே இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய காமா டெஸ்டிங் நடந்துட்டுருக்கு. இந்த எல்லாத்தையுமே 14 தான் ஆக்சுவலாக பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி காமா ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய உடலை எடுத்து அதுலேருந்து பல வித்தியாசமான மான்ஸ்டர்ஸை சிந்தசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அபாமினேஷனை உருவாக்கின மாதிரி. இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு மெக்கோவன் கிட்டே கேட்க 14 எங்கள் உயிரை காப்பாற்றிருக்காரு, நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், அவர் சொல்கிறத வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நம்ம ஹல்க் வர்சஸ் அபாமினேஷனுங்கிற ஃபைட் வேற மாதிரி நடக்குது. 14 தன்னுடைய சொந்த ஆட்களை பற்றி கூட கவலைப்படாமல் ஹல்க் அடிக்கிறேன்னு சொல்லி பின்னாடி வந்த அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மேலே அந்த ஆசிடை தெளிக்க அவங்களுடைய எலும்பு கூட தேராத அளவுக்கு மொத்த பேரும் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கிடுறாங்க. ஏன் டீமேட்ஸே நான் அழிச்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த பக்கம் அபாமினேஷனை வெறியத்தை அவர் நம்ம ஹல்க் அடிக்க வராரு. ஹல்க் அபாமினேஷனை பிடிச்சி உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், நீ ஆல்ரெடி செத்துட்ட. அபாமினேஷன் உடலுக்குள்ளே ஆல்ரெடி 14 செத்து இருக்காருங்க. காமாவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே செத்தோன்னு எங்கே போவாங்க? 1 பிலோ வளர அந்த நரகத்துக்கு தான். ப்ரூஸ் பேனரோட அப்பா அந்த இடத்துல வந்தால் 14 வரவேற்று வாப்பா வா, நான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன், இந்த குடும்பத்துக்கு நான் வரவேற்கிறேன். இல்லை 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 இது உண்மை இல்லை, யான்மா இதுவா சப்ப ஃபன்னாக இருக்குல்ல அப்படின்னு ப்ரூஸ் பேனரோட அப்பா சொல்ல திடீர்னு நம்ம 14க்கு பின்னாடி இருந்து யாரோ இந்த 14ஓட கழுத்தை பிடிக்கிறாங்க. பேனர் நீயா? ப்ரூஸ் பேனர் இல்லடா, நான் ஜோ ஃபிக்ஸிட் அப்படின்னு பட்டு இந்த பக்கம் 14ஓட கழுத்து திருக்கி கொண்டுறாருங்க. ஜென்ரான் ஜென்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு நம்ம ஹல்க் கண்ணு முழிக்கிறாரு. பக்கத்தில் அபாமினேஷன் உடலுக்குள்ளேருந்து வெளியில் வந்து ஜென்ரல் 14 இறந்து கிடக்கிறாரு. எனக்கு வேறு வழி தெரியல, உன் பாஸ் திரும்ப வரப்போகிறதில்ல அப்படின்னு ஹல்க் அங்கேருந்து கிளம்ப தயாராக. டாக் சாம்சன் அது தேவையா, நீ அவனை கொண்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒன்றும் தேவையில்லாத விஷயம் சாம்சன், மற்ற நல்லவங்க கூட போய் நீ அங்கே நில்லு, இதை நான் பார்த்துக்கிறேன். ஷேடோ பேஸ் இப்போ புது கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு. வெயிட் பண்ணு ஹல்க், நீ ஷேடோ பேஸை கண்ட்ரோல் எடுக்க போறியா? என்ன பண்ண போகிற அதை வச்சு? இங்கே பாரு ஹல்க், உன்னை யாராவது தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன கண்காணிக்க போகிறீங்களா? என் உடம்புக்குள்ளே டெவில் ஹல்க் இருக்கான், பேனராக இருக்கும்போது அப்பப்போ ஜோ ஃபிக்ஸிட்டுமே வந்துட்டு போகிறான். இந்த மாதிரி நான் ஒரு புத்திசாலியான ஹல்க் இது வரைக்கும் ஃபீல் ஆனதில்லை. கவலைப்படாத சாம்சன், எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஷேடோ பேஸையே தன் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. ஏன் கண்ட்ரோல் எடுத்தார், இது வச்சு அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இந்த பேடாஸ் சீரிஸ் பிடிச்சவங்க மறக்காமல் ஹல்க் மாதிரியே ஸ்மாஷ் த லைக் பட்டன். நான் உங்களை நல்ல ராசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.